சிவன் ஒரே அம்புல 3 நகரங்களை அழிச்ச கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த கதையோட உண்மையான அர்த்தம் அது இல்லன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த புராணத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தத்துவம் என்னன்னு பார்க்கலாம். இந்த விஷயத்த திருமூலரோட திருமந்திரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அதுல முப்புரன் சிற்றனன் என்பார்கள் மூடர்கள்னு ஒரு வரி வருது. அதாவது சிவன் 3 நகரங்களை அழிச்சாருன்னு சொல்றவங்க முட்டாள்கள்னு திருமூலர் சொல்றாரு. இது நாம கேட்ட கதைக்கு அப்படியே நேர் எதிரா இருக்குல்ல. அப்போ உண்மை என்ன? ஒரு பக்கம் புராணம் சிவன் 3 கோட்டைகளை அழிச்சாருன்னு சொல்லுது. ஆனா தத்துவப்படி பாத்தீங்கன்னா சிவன்கிறது ஒரு ஞான ஒளி. அந்த ஒளி நமக்குள்ள இருக்கிற 3 மாசுகளை, அதாவது அழுக்குகளை அழிக்கிறது தான் உண்மையான பொருள். இது வெறும் கதை இல்ல, இது ஒரு தத்துவம். புராணத்துல சொல்ற அந்த 3 நகரங்கள் வேற எதுவும் இல்லைங்க, நமக்குள்ள இருக்கிற 3 மாசுகள் தான். தத்துவத்துல இத மும்மல்லம்னு சொல்வாங்க. அதாவது ஆணவம், கன்மம், அப்புறம் மாய. இந்த 3ம் தான் நம்மளோட உண்மையான அறிவை மறைச்சு நம்மள கட்டி போட்டிருக்கு. சரி, இந்த 3 மாசுக்களையும் அழிக்கிற சக்தி எது? அதுதான் சிவம். சிவம்ங்கிறது ஒரு உருவத்தை தாண்டின ஒரு தத்துவம். அதோட அர்த்தமே ஒளி அல்லது ஞானம்தான். அந்த ஞான ஒளிதான் நமக்குள்ள இருக்கிற அறியாமைங்கிற இருட்ட அழிக்குது. அப்போ இந்த ஞான ஒளியை எங்க போய் தேடுறது? கோயில்லையா? இல்ல, திருமந்திரம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அந்த தெய்வீக ஒளி நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்குன்னு. அப்பர் சுவாமிகள் கூட காலத்தியான் அவன் என் கண்ணில் உள்ளான் கான்னு சொல்லி இதையே தான் உறுதிப்படுத்துறாரு. அதாவது இறைவன் நமக்கு வெளியில இல்ல, உள்ளதாங்க இருக்கான். ஆக முப்புறம் எருத்த கதைங்கிறது சும்மா சிவனோட வீரத்தை பத்தி மட்டும் சொல்றதில்ல. அது நமக்குள்ள இருக்கிற ஆணவம், கண்மம், மாயைங்கிற 3 கோட்டைகளை ஞானம்ங்கிற நெருப்பால அழிச்சு நமக்குள்ள இருக்கிற இறைவனை நாமளே உணர்றத பத்தின ஒரு பாடம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள் ஒளிய நீங்க எப்போவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா?